ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசி அப்படிங்கும் பொழுது இவ்வளோ நாளாக 7.5 சனியில் பீடிக்கப்பட்டு கடந்த 7.5 வருஷமாக பாவம் படாத பாடு, கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், எதில் போனாலும் கஷ்டங்கள், தொல்லைகள், வியாகுலங்கள், விபத்துக்கள், ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு மகர ராசிக்கு தகுதியே கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது முடியுது. ராசிநாதன் தன்னுடைய முழு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அவர் இப்போ நல்ல நேரம், நான் சொன்னல முதல்லையே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்திற்கு மட்டும்தான் நல்லது பண்ணுறார். 3ஆம் இடமாகிய அவருடைய வீடே மகரம். அதுக்கு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுவார்? அதீதமான ஒரு நன்மையை கொடுப்பார். எதிர்பாராத ஒரு நன்மை. இவனா இப்படியா, இவன் இப்படி இவனுக்கு எப்படி இது கிடச்சிது அப்படின்னு ஒரு மிராக்கல், அதிசயம், ஆச்சரியப்படக்கூடிய அளவு ஒரு வேலை, ஒரு காரியம் அப்படிங்கிறத பண்ணுவார். மிக மிக சிறப்பான ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு வருது. கெடுதல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர், யவனேஸ்வரர், மௌண்டல்யர் அப்படிங்கிறவங்களாம் என்ன நல்லது சொல்லியிருக்காங்கிறத அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸ்தானம், புதிதாக இடம் கிடைத்தல், புதிதாக ஒரு இடம் கிடைக்குமா நமக்குன்னு. வேலைக்காரன், இவர்களிலால் லாபம். நமக்கு ஏவல் ஆட்கள், நமக்கு வேலை செய்கிறதுக்கு 4 பேர் இருப்பானா கை கட்டின்னு, ஐயா சொல்லுங்கள், இவ்வளோ நாளாக நாம் அப்படி இருந்த இன்னொருத்தங்கிட்ட கடந்த 7.5 வருஷமாக. இப்போ அப்படியே மாறும். நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு 10 பேர் பின்னாடி, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். தனங்கள் அதிகரிக்கும். தனம்னா செல்வம், செல்வங்கள் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு ஏற்படும். வேலைக்காரன், பூமி, நாற்கால் பிராணிகள் புதுசாக வாங்கலாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு. வேலைக்காரனை ஏவல் ஆட்களை வேலைக்கு வச்சுக்கலாம். பசுமாடு, கன்று, நாய், பூனை, ஆடு மாடுகள், இந்த மாதிரி நாற்கால் ஜந்துக்களை வாங்கி மகிழலாம். வீடு கிடைக்கும். புதிதாக வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்குது. அஷ்டைஸ்வர்யம், என்னென்ன வேணுமோ அத்தனையும், பொன், பொருள், ஆடை, ஆபரணம், நகை, வஸ்திரம், கீர்த்தி, புகழ், யாராருக்கு எதன் மேலே ஆசையோ போகமோ அதெல்லாம் அனுபவிக்கலாம். சௌபாகியங்கள் அதிகரிக்கும். இருந்து வந்த நோய் எங்கு இருந்ததுன்னே தெரியாதான், உடலை விட்டு போயிருமா. நோய் விலகும். பயந்தவனும் கூட சூரனை போன்று எழுந்து நின்று சண்டையிடக்கூடிய ஒரு நேரம். பயந்த சுபாவம் உள்ளவன் யாராவது சண்டை போட்டால் கூட அந்த பக்கம் அப்படியே ஒளிஞ்சு ஓடி போய் இருக்கக்கூடியவன் கூட இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நெஞ்ச நிமித்தின்னு முன்னாடி போய் நிற்பானாமா, வாடா பார்த்துக்கலாம். ஏன்னா சனி 3ல் இருக்கார். அந்த தைரியத்தை கொடுப்பார். போட்டிருக்கார், சூரனை போல நடந்து கொள்வான். பெரிய பெரிய சத்துருக்களையும் தன் வசமாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். பெரிய பெரிய எதிரிகளை கூட தனக்கு கட்டுப்பட வச்சிடலாமா, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கிறார். மிகுந்த பயம் உள்ளவனும் கூட தனது சத்துருக்களை வென்று விடுவான். முதல்ல சொன்னேன்ல, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள உடையவன் கூட எப்படியாவது இது பண்ணி நான் எதிரியை வென்றுவானோ, அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும். மரியாதை அதிகரிக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும். சௌபாகியங்கள் அதிகரிக்கும். நினைத்தவை யாவும் கைகூடும். நினைத்தவை நினைத்த வண்ணம் கைகூடும். அரசாங்க ஒத்துழைப்பு ஆக்கம் தரும். லாபம், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். லாபம் ஏற்படும். செய்தொழிலில் அதிகமான லாபங்கள் உண்டாகும். பல பேர் உதவி செய்வார்கள். நல்ல புத்தி உண்டாகும். மேல் படிப்புக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கிற குழந்தையாக இருந்தால் மேல் படிப்புக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு சுபகாரியம் நடக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு திருமணமோ வம்சவருத்தியோ இந்த மாதிரி சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும்.
பண விரயம் குறைந்து பொருள் சேரும், கடன் தொல்லைகள் விலகும், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும், திருமண பிராப்தி ஏற்படும், புத்திர பிராப்தி ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இப்போ 3ஆம் இடத்து சனி அப்படிங்கிறவர் மிக மிக சிறப்பானதொரு நன்மையை தருகிறார் மகர ராசி. அப்போ மகர ராசிக்காரர்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கடந்த 7.5 வருஷமாக சனி தான் ஆட்டி படைச்சோம். இப்போ தான் 7.5 சனியை விடுது. 3ஆம் இடத்துக்கும் சனி வரார். சனி உங்கள் ராசிக்கும் அதிபதி. ஆனால் நீங்கள் சொந்த ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம். மிகச் சிறப்பானதொரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு. எனவே மகர ராசி நேயர்கள் வாரம் தோறும் சனிக்கிழமை என்று சனி பகவான் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபட்டு வந்தாலே போரும். எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.